உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, நான் ஒரு பிறவி கவிஞன். 18 கவிதை நூல்களை எழுதி அன்னைக்கும் அப்பனுக்கும் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இதுல ஒரு புக்க திருவண்ணாமலை சிவன் ஆலயத்திலேயும், இன்னொரு புத்தகத்தை இறையருள் பாமாலை என்ற புத்தகத்தை ஆயிரங்கால் மண்டபம் சிதம்பரத்திலையும் வெளியிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய சேக்கிழார் பெருமான் தான் 12ஆம் நூற்றாண்டில் நூல் வெளியிட்டார். அதன் பிறகு யாரும் இல்லை, எல்லா முயற்சி பண்ணியும் தோல்வி அடைந்தார்கள். நான் சிவன் பிள்ளை என்பதனால் என்னுடைய கோரிக்கையை சிவன் ஏற்றுக்கொண்டு மிக அற்புதமா அந்த நூலையும் வெளியிட்டிருக்கான். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் சேர்ந்து ஒரு காப்பியும் எழுதிக்கிறேன், வெல்க மானுடன் சொல்லி. நீ சென்சஸ் எடுக்கணுன்றாங்க, அந்த புத்தகத்தில் இருக்கு. நீ எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அந்த புத்தகத்துல பதிலே இருக்குது. அது மக்கள் படிக்காதனால நான் யாருன்றதும், அம்பேத்கர் மாதிரி அவர் கான்ஸ்டிடியூஷன் எதுனா சிவகாவியம் எழுதியிருக்கேன். அதே இதெல்லாம் ஒரு படிப்பினை ஆகும். இதை நான் பறக்கிற விமானத்துல ஒரு கவிதை நூல் எழுதி 252 வரிகள், 1008 வரிகள், அது 252 பாடல்கள், 1008 வரிகள் பறக்கிற விமானத்திலே எழுதி ஒரு நாள் இரவுல எழுதுண்டு. அது அற்புதமான கேசட்டா வாணி ஜெயராம் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. இன்னொன்று அன்னை மீது, அன்னை எனக்கு காட்சி கொடுத்தத அழகா பாடியிருக்கிறேன். அதை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்களா பாடியிருக்காரு. முருகன் மீது நான் பாட்டு எழுதியிருக்கேன். கந்த சஷ்டி கவசம் போல அற்புதமான அதே 60 வரிகள் தான், ரொம்ப 264 வரிகள் தான், ரொம்ப நல்லா இருக்கும். இது கலியுகத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்றதும் கொடுமையை எடுத்து சொல்றதும் தான் இந்த முருகன் பாடல். அப்படி இது அவசியம் எல்லாரும் கேட்கணும். என்னுடைய எல்லா கவிதைகளும் மக்கள் கேட்டாங்கன்னா இந்த முக்திக்கு வழிகாட்டும், வாழ்க்கை நெறி தவறியவர்களுக்கு வழிகாட்டும். இதுதான் வாழ்க்கையானு இல்லாதவங்களுக்கு எது வாழ்க்கைன்னு காட்டும். அதனால அன்பர்களே, இதெல்லாம் நீங்க புத்தகமா எழுதி கேசட்டுகளா போட்டு அன்பர்களுடைய நல்லதுக்காக நாங்க வச்சிருக்கிறோம். அதையும் காசு கொடுத்து வாங்கி படிங்க. நான் ஆங்கிலத்தில் ரூப் டாப்னு ஒரு கவிதை நூல் எழுதினேன். அதுக்கு இன்டர்நேஷனல் பயோகிராபிக்கல் சென்டர் கேம்பிரிட்ஜ் அவர்கள் எனக்கு கவிதை உலகில் ஒரு மாபெரும் கவிஞன் என்று பட்டம் சூட்டி இன்டர்நேஷனல் மேன் ஆஃப் தி இயர் அப்படின்னு அவார்டு கொடுத்தாங்க. ஒரு தமிழன் அகில உலகத்துல ஒரு அவார்டு வாங்கியிருக்கான்னு சொல்லி எல்லாரும் திருவண்ணாமலையில மாவட்ட ஹெட் குவார்டர்ஸ் ஒரு பாராட்டு நடத்தினாங்க. அந்த பாராட்டு கூட்டத்தில் பலர் பங்கேற்றாருங்க. அமைச்சர் கலந்துகிட்டு இருந்தார், எஸ்பி இவர் கலெக்டர் கலந்துகிட்டாரு, இன்னும் பலரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த கவிதை நூல்ல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இப்படி பல பல இதெல்லாம் இப்ப சொல்றான், கல்லால் அடித்தான் ஒருவனுமே, காலால் உதைத்தான் ஒருவனுமே, சொல்லால் அடித்தான் ஒருவனுமே, இதையெல்லாம் தாங்கிட்டு விஷத்தை கூட கொடுத்தோமே, நடுநடுங்கி நீ கூட உருவற்று ஒழிந்தாய் இவ்வுலகுன்னு சொல்லி சிவபெருமான எவ்வளவு சாடனமோ அவ்வளவு சாடி 187 வரிகளில் மதுரையில் ஒரு கவிதை எழுதினேன். அதுக்காக மறுநாள் பார்த்தா எனக்கு IAS ரிசல்ட் வருது. சிவபெருமான் என் கவிதைகளை ரொம்ப அற்புதமா ரசிச்சிருக்கான். அவனே ரசிச்சிருக்கான்னா இது உலக புகழ் அடையும். இப்ப என்ன ஆயிடுது, எல்லாரும் சினிமா உலகத்துல இருக்கிறதுனால மாயையில் இருக்காங்க. அந்த உலகத்தை தான் பெருசு பொதுமக்கள் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, கேசட் பார்க்குறாங்க. என்னை மாதிரி ஆன்மீக அறிஞர்களுடைய பாடல்களையும் வாங்கி படிக்கணும். கண்ணதாசனும் கூட சினிமாவில் எழுதி பேர் பெற்றாலும் அவரும் பல புத்தகங்களை மனித குலத்துக்கு கொடுத்துருக்கார். அப்படி அவர் புகழ் பெற்றனால அவர் புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க. நமது புகழ் பெறலன்றது அர்த்தம் இல்லை. பல மேடைகள்ல எழுதியிருக்கேன், பல சொற்பொழிகளை கொடுத்துருக்கிறேன். 200க்கும் மேற்பட்ட தலைமை தாங்கி கும்பாபிஷேகம் நடத்துற அருள் எனக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு இறைவனுடைய சித்தம், அவனுடைய அருள். அதனால அன்பர்களே, நான் ஒரு கவிஞன், பிறவி கவிஞன். என்னுடைய கவிதை நூல்களை படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு சிவகுருநாதான்ற பாட்டை ஒரு பேராகிராஃப் சொல்றேன். சிவகுருநாதா சிவகுருநாதா சிந்தையிலே நிறைந்தவனே சிவகுருநாதா, சிந்தைகளை புரிந்தவனே சிவகுருநாதா,
வந்தனங்கள் கோடி சொன்னோம் சிவகுருநாதா. அன்புருவே அழகுருவே சிவகுருநாதா, ஆனந்தத்தின் எல்லை நீயே சிவகுருநாதா. பொன்னடியாம் முன்னடியை சிவகுருநாதா, போற்றி தினம் பற்றுகிறோம் சிவகுருநாதா. இது போது 1008 வரிகள். இமகிரி நின்ற இறையே வருக, உமா மகேஸ்வரன் குமரா வருக, அசுரரை அழித்த ஐயா வருக, அஞ்சேல் என்ற அருமுகா வருக, சுடர்வேல் தாங்கிய சூரனே வருக, நடமிடம் மகிழோன் முருகா வருக, ஒடியடை வள்ளி மணாலா வருக, தடைபல தகர்த்த தீரனே வருக, பைந்தமிழ் வித்தக சித்தனே வருக, தந்தை கருளிய தயே வருக, ஓமனும் ஒளியின் உயிரே வருக, காம குரோதம் கலைந்தாய் வருக.